அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு ரெய்கியில் அநாதக சக்கரம் அப்படின்ற ஒரு சக்கரம், இதய சக்கரம், இதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அற்புத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளிதான் அன்பு, கருணை, மன்னிப்பு, இணைப்பு என்ற பெயரில் வெளிப்படும். ஆனால் பலருக்கும் அந்த ஒளி மூடி இருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த வலி, துயரம், துரோகம், பயம் எல்லாம் இதயத்தை அடைத்து வைத்திருக்கிறது. அந்த இதயம் திறந்தால்தான் ரெய்கி சக்தி நம்முள் முழுமையாக பாயும். அநாகதம் ஒளி இயலாமல் ஒளிக்கும் ஒரு மையம். அநாகதம் என்றால் நிறுத்தமின்மை, நான்ஸ்டாப் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சமஸ்கிருதத்தில் ஒளி இயலாத ஒளிக்கும் அதிர்வு. இதயத்தின் மையத்தில் இருக்கும் இந்த சக்கரம் நம்முடைய ஆன்மா மற்றும் உடல் இடையே பாலமாக இயங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது 2 தோள்பட்டை எலும்புகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய மார்பகத்தின் மையத்தில் இருக்குது. தைமஸ் என்ற கணையச்சுரப்பி இங்கே உள்ளது. இது இதயம், நுரையீரல் மற்றும் அந்த பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த அநாதக சக்கரம் நன்கு இயங்கினால் தூய அறிவும் ஞானமும் பெருகும், புத்திசாலித்தனம் மிகுதியாகும், மன வலிமை மிகுதியாகும், கருத்தறிவிக்கும் திறன், வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். இதன் மூலம் நாம் அன்பையும் பிரபஞ்ச சக்தியையும் இணைக்கிறோம். ரேகியில் இதய சக்கரம் திறந்தால் நம் கைகள் சிகிச்சை செய்யும் சக்தியுடன் அல்ல, அன்பின் அதிர்வுடன் இணைக்கப்படுகிறது. இதயமும் சக்தியின் ஆலயம்தான். இதய சக்கரம் 4வது சக்தி மையம். அதனுடைய நிறம் பச்சை. இது சமநிலை மற்றும் சிகிச்சை நிறம் என்று அதற்கு பெயர். இதயத்தின் பச்சை ஒளி விரிந்தால் உடல் நோய்களும் மன வலிகளும் குறையத் தொடங்கும். இதய சக்கரம் திறந்திருக்கும் ஒருவரை சுற்றி அமைதியான காந்த புலன்கள் அதிகமாக இருக்கும். அவர்கள் பேசாமலேயே பிறருக்கு நிம்மதி தருவார்கள். இதுவே ரேக்கியின் இதய சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. ரேக்கி என்றால் பிரபஞ்ச ஆற்றல். ஆனால் அந்த ஆற்றல் உடலில் இயங்குவது இதயம் திறந்திருக்கும் போது மட்டுமே. இதய சக்கரம் மூடப்பட்டால் ரேக்கி சக்தி முழுமையாக பாயாது. அதனால்தான் ரேக்கி ஹீலரின் முதலில் இதய சக்கரம் சுத்தமாக்கப்படுகிறது. அன்பு பாயாத இதயத்தில் சிகிச்சை சக்தியானது நின்று விடுகிறது. அன்பு ரேக்கியின் முதல் மொழி. இதய சக்கரம் திறந்தால் நீங்கள் பிறரின் வலியை உணர முடியும். நீங்கள் அனுப்பும் ரேக்கி கைகளில் பாசம் கலந்திருக்கும். அது மருந்து போல் செயல்படும். ரேக்கி ஹீலர்கள் கூறுகிறார்கள், நான் சிகிச்சை செய்கிறேன் என்பதல்ல, என் இதயம் பிரபஞ்ச சக்தியை பாய விடுகிறது. இதயம்தான் வலி, ரேக்கி தான் ஒளி. அநாகதத்தின் அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதய சக்கரத்தின் எந்திர வடிவம் 12 இதழ்கள் தாமரை கொண்ட ஒவ்வொரு இதழும் ஒரு உணர்ச்சியை குறிக்கும். அன்பு, கருணை, நம்பிக்கை, மன்னிப்பு, நன்றி, சமநிலை, அமைதி, பாசம், நம்பிக்கை, திறந்த மனம், நிதானம், ஆனந்தம். இப்படி ஒரு இதழும் ஒரு விஷயத்தை சொல்லுது. இவை அனைத்தும் திறந்தால்தான் இதயம் ஒலிக்கும். இதுவே ரேக்கியின் உண்மையான ஹீலிங் ஆகும். மூடிய இதயத்தினுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதயம் அடைத்திருக்கும் பொழுது நம்மால் சிரிக்க முடியாது, அன்பை வெளிக்காட்ட முடியாது. நாம் இந்த சமுதாயத்தில் நிறைய பேரை பார்க்குறோம். ஒரு சிலர் சிரித்த முகமாக இருப்பாங்க, ஒரு சிலர் கடுக்கடுப்பாக இருப்பாங்க. சிரிக்கிறதுக்கே அவங்களுக்கு நிறைய முயற்சி செஞ்சால் தான் சிரிப்பே வரும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த இதய சக்கரம் மூடி இருக்கும். பிறரை நம்ப முடியாது இருப்பாங்க. உடல் வலிகள், மார்பழுத்தம், மூச்சுக்குறைவு, மன அழுத்தம் போன்றவை இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள்.
இதய சக்கரம் மூடப்பட்டால் நாம் நம்மை நேசிக்க முடியாது. அதனால்தான் ரேக்கி இதய மையத்தை திறக்கச் சொல்லுகிறது. இதயம் திறக்கும் தருணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதயத்தின் ஒளி பரவும் பொழுது உங்கள் உடல் தன்னைத்தான் சிகிச்சை செய்ய தொடங்கி விடுகிறது. உங்களின் சிந்தனை மாறும், முகம் பிரகாசிக்கும். பிறருக்கு ரேக்கி அனுப்பும் பொழுது உங்கள் இதய ஒளி அவர்கள் இதயத்தை தொட்டுவிடும். இதுவே ஹார்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதய சக்கரம் அது ஒரு சாதாரண ஆற்றல் மையம் அல்ல, அது மனிதனின் ஆன்மாவின் கதவு. ரேக்கி ஹீலர் இதயத்தை திறந்து விட்டால் அவருடைய கைகளில் சிகிச்சை சக்தி மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் அன்பும் அதிர்வும் வெளிப்படும். இதயம் திறக்கும் பொழுது நீங்கள் எதையும் வலியில்லாமல் அனுபவிக்க முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்வீர்கள். நீங்கள் குறை கூறுவது நிற்கும். பிறரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களின் அதே தெய்வ ஒளி இருக்கிறது என்று உணர்ந்து விடுவார்கள். இதய சக்கரம் திறந்தது என்றால் மன்னிப்பு நம்முள் இயல்பாக பிறந்துகிறது. மன்னிப்பு மற்றவர்களுக்காக அல்ல, நம்முடைய மனதை விடுவிக்க அது உதவி செய்கிறது. ஒரு உண்மையான ரேக்கி ஹீலர் மனதின் எந்த பாகுபாடும் வைத்திருக்க மாட்டார். ஏனென்றால் ஹீலிங் என்பது அன்பின் பாய்ச்சக்கூடிய ஒரு சக்தி. நீங்கள் பிறருக்காக ரேக்கி அனுப்பும் பொழுது அதில் உங்கள் இதய துடிப்பு கலந்திருக்கும். அந்த துடிப்பில் பாசம் இருந்தால் உங்கள் சக்தி பல மடங்காக உயர்ந்திருக்கும். அதனால்தான் இதய சக்கரம் சுத்தமான பின் ரேக்கி வலிமை தன்னால் அதிகரிக்கிறது. நாம் பிரபஞ்ச சக்தியை வெளியில் இருந்து தேடுகிறோம், ஆனால் அது நம்முள் இருக்கிறது. அதன் மையம் இதயம். இதய சக்கரத்திலிருந்து வெளியேறும் ஒளியானது நம் ஆரா என்று சொல்லக்கூடிய ஒளிவட்டத்தை விரிவாக்க செய்கிறது. இதுவே நம் ரேக்கி சிகிச்சையின் உச்சநிலை. அப்பொழுது ஹீலர் ஆளுமை மறந்து நான் இல்லை, ரேக்கி தான் இயங்குகிறது என்று உணர்கிறார். தினமும் 5 நிமிடம் நான் அன்பு என்று மூச்சோடு சொல்லுங்கள். பச்சை நிற ஒளியை இதயத்தின் கற்பனை செய்யுங்கள். யாரை நீங்களும் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அவரை இதயத்தின் ஆசீர்வாதம் செய்யுங்கள். சிறிய விஷயத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ என்ற நன்றி என்ற வார்த்தை இதய சக்கரம் திறப்பதற்கு ஒரு பெரிய மந்திரம். ரேக்கி தியானம் செய்யும் பொழுது இதய மையத்தின் கைகளை வைத்து மெதுவாக ஓம் அநாகதாய நமகா என்று ஜெபியுங்கள். இதய சக்கரம் திறந்தவுடன் நீங்கள் ஹீலராக மட்டுமல்ல, ஒரு கருணை நிறைந்த ஆன்மாவாக மாறிவிடுவீர்கள். உங்களின் ஆற்றல் பிறரை நிம்மதியடைய செய்யும். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தெய்வீக அதிர்வாக மாறும். இதய சக்தி செயல்படும் பொழுது எந்த மந்திரமும் எந்த சின்னம் கூட பல மடங்காக பலன் தரக்கூடியது. இதயத்தின் தான் ரேக்கி ரகசியம் ஒளிந்திருக்கிறது. என் இதயம் தெய்வத்தின் ஆலயம். அதில் ஒளி எப்பொழுதும் பிரகாசிக்கட்டும். நான் அன்பை அனுபவிக்கிறேன், அன்பை பகிர்கிறேன், அன்பாகவே நான் இருக்கிறேன். இதை உணர்ந்தால் உங்களின் இதய சக்கரம் தன்னால் திறந்துவிடும். ரேக்கி உங்களை வழிநடத்தட்டும். உங்கள் இதயம் பிரபஞ்சத்தின் துடிப்புடன் ஒன்றாகட்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.